கிரிக்கெட் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் வீடியோ என்னன்னு பார்த்தீங்களா, சிஎஸ்கே ஸ்குவாட்ல வந்து மொத்தம் 8 வெளிநாட்டு வீரர்கள் இருக்காங்க. அந்த 8 பேர் இருந்து பிளேயிங் லெவலில் விளையாட போற 4 வெளிநாட்டு வீரர்கள் யாரு, அது யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க போகுது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஐபிஎல் அணிகளில் நம்ம சுரேஷ் ரெய்னா கம்பேக் கொடுத்துருக்காரு. 2 வருடமா எந்த ஒரு ஐபிஎல் அணியிலும் விளையாடாமல் எதிலும் தலையிடாமல் இருந்த நம்ம ரெய்னாவை மீண்டும் கம்பேக் கொடுக்க வச்சிருக்காங்க. அவர் எந்த அணிக்காக கம்பேக் கொடுத்துருக்காரு, அவர் என்ன பண்ண போறாரு, அதை பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஒரு காலத்துல சிஎஸ்கே அணியின் ஒரு பிராண்ட், ஒரு முகமாக இருந்தவர் நம்மளுடைய சுரேஷ் ரெய்னா சில பல பிரச்சனைகள் காரணமாக சிஎஸ்கே அணியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பின் ஏலத்தில் பங்கேற்றார். ஆனால் எந்த அணியாலும் ஏலத்தில் அடிப்படை தொகை கூட வாங்க முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. இருந்தாலும் ஐபிஎல்லில் இருந்து ரெய்னா முற்றிலும் ஒதுக்கப்பட்டார். அதன் பின் ஒரு வருஷம் தலை காட்டல. போன சீசன் சிஎஸ்கே அணி சார்பாக அப்பப்போ வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாரு. நம்ம சிஎஸ்கே டீம் வீரர்களும் அப்போ சந்திச்சு பேசினாரு. இப்படி மெல்ல மெல்ல உள்ள வந்த சுரேஷ் ரெய்னாக்கு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடைச்சிருக்கு. அது என்னன்னா, திரும்ப ஐபிஎல் அணியில் களமிறங்குறாரு. அது பிளேயரா இல்ல, ஐபிஎல் அணியின் ஆலோசகராக களமிறங்குறாரு. அண்மையில எல்எஸ்ஜி அணிலிருந்து, அதாவது லக்னோ அணிலிருந்து நம்மளுடைய கம்பீரை நீக்கினாங்க. கம்பீர் இப்போ கல்கத்தாக்கு போயிட்டாரு. இப்போ திரும்ப நம்மள சுரேஷ் ரெய்னா எல்எஸ்சி அணியோட ஆலோசகராக செயல்பட உள்ளாரு. 2024 ஐபிஎல் எல்எஸ்சியின் ஆலோசகராக சுரேஷ் ரெய்னா செயல்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால மீண்டும் ஐபிஎல் நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா கம்பேக் கொடுத்துருக்காரு. அவங்க கூட ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. மீண்டும் நம்ம ரெய்னாவை ஐபிஎல் அணிகளில் பார்க்க போறோம்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? சுரேஷ் ரெய்னாவோட கம்பேக் எப்படி இருக்க போகுது? அவரது வழிகாட்டின் கீழ் எல்எஸ்ஜி இந்த வருஷம் செயல்படி எப்படி இருக்கும், அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துங்க. இப்போ நம்ம அடுத்ததா சிஎஸ்கே விஷயத்துக்கு வருவோம். நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட்ல 8 வெளிநாட்டு வீரர்கள் இருக்காங்க. 8ல் 4 பேர் தான் விளையாட முடியும் பிளேயிங்ல. அந்த 4 பேருக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் தான் பார்க்க போறோம். டெவன் கான்வே, மொயின் அலி, டேரில் மிட்சல், ரச்சின் ரவீந்திரன் சொல்லி 4 டாப் ஆர்டர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷாண்டனர், பத்திரனா, முஸ்தபிர் ரஹ்மான், அது மட்டும் தீக்ஷரான்னு சொல்லி 8 பிளேயர் இருக்காங்க. இது 8 பேரில் விளையாட போகிற 4 பேர் யார் தான் பார்க்க போகிறோம். கட்டாயம் டெவன் கான்வேக்கான இடம் உறுதி தான் சொல்லுவேன். ஏன்னா டெவன் கான்வே சிஎஸ்கேட ஒரு கிளாசிக் பேட்ஸ்மேன். அவர் போன சீசன் மிக அற்புதம் விளையாண்டாரு. குறிப்பாக ஃபைனல் அவர் விளையாண்ட விதமே வேற லெவல். நம்ம டெவன் கான்வே இப்படி விளையாடுவார் அப்படின்னு சொல்லி அனைவரும் ஆச்சரியப்படுறதுக்கு தான் விளையாண்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னில் அசால்ட்டாக விளையாடுறாரு. சேப்பாக்கில் தன்னோட சொந்த மைதானம் மாதிரி இறங்கி அடிக்காரு. அதனால டெவன் கான்வே அவருக்கான இடத்தை கிட்டத்தட்ட 100% உறுதிப்பட்டாரு சொல்லலாம். சிஎஸ்கேல அவர் இருக்கும் தட்டியும் அவர் கட்டாயம் பிளேயிங் லெவலில் இருப்பார். அவருக்கு மாற்று வீரர் யாருமே செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே. அதனால ஒரு இடத்த டெவன் கான்வே கெட்டியை பிடிச்சிக்கிட்டாரு. 2வது இடத்துல மொயின் அலியை இதுவரை விளையாண்டு வந்தாரு. மொயின் அலியை பொறுத்தவரை கடந்த 2 சீசன் மிக மிக மோசம் விளையாண்டாரு. பவுலிங், பேட்டிங் சொல்லி எதுலையுமே சிறப்பாக செயல்படல. போன சீசன்ல விட 16 மேட்சை சேர்ந்து இவர் 250 ரன் தான் அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் விக்கெட்டும் சொல்ற மாதிரி எடுக்கல. அதனால மொயின் அலி மேல சிஎஸ்கே கடு அதிருப்தியில் இருக்கு. இந்த சீசன்லயும் அவர் பாதி மேட்ச் தான் விளையாடுவார். பாதிக்கு மேல அவர் சொந்த அணிக்காக விளையாட போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதனால பாதிக்கு வர மொயின் அலிக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு பேரை கொண்டு வந்தா அந்த டீம் சரியா செட் ஆகுது. அது சிஎஸ்கே எப்பவும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சிஎஸ்கே பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே டீம் நல்லா செட் பண்ணி நினைப்பாங்க. ஸ்டார்டிங்ல எந்த டீம் செட் ஆகுது அந்த டீம் தான் ஃபைனல் வரை கொண்டு போகிறோம் நம்ம தலை டோனி. அதனால இந்த வாட்டி நம்ம மொயின் அலிக்கு வாய்ப்பு கிடைக்க போறதுல மொயின் அலி பெஞ்சில் உட்கார போறாரு. அவருக்கு பேக்கப் அந்த இடத்த ரச்சின் ரவீந்திரா தட்டி தூக்குறாரு. ரச்சின் ரவீந்திரா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு கப் நாயகன். இந்த வேர்ல்டு கப்ல கிட்டத்தட்ட 4 சதங்கள் அடிச்சு மிரட்டினாரு. ஆனால் அவருக்கு போதுமான ரேட்டு போகல. அது ஆச்சரியமாக இருந்துச்சு. இருந்தாலும் சிஎஸ்கேட லக்குன்னே சொல்லலாம். அவரை குறைஞ்ச ரேட்டுக்கு தட்டி குத்திக்கிட்டாங்க. 1.80 கோடிக்கெல்லாம் கிடைப்பாருன்னு சொல்லி யாருமே நினைச்சு பார்க்கல. ஆனால் நம்ம ரவீந்திரா கிடைச்சாரு. ரவீந்திராவை பொறுத்தவரை அப்படி அச்செல்லாம் மொயின் அலிக்கு பேக்கப்பாகவே இருக்காரு. அவர் என்ன ஸ்பின் போடுறாரோ அதை தான் நம்ம ரவீந்திரா போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திரா ஓப்பனிங் ஒன்றுன்னு சொல்லி இறங்கி அடிக்காரு. அவரோட ஒவ்வொரு சிக்ஸும் வேற லெவல் இருக்கும். ஒரு காட்டு அடித்தான பேட்டிங் அவர்கிட்ட இருக்கு. ஒரு நிதானத்துமான பேட்டிங் அவர்கிட்ட இருக்கு. அதனால 2வது வீரரா சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவலில் வெளிநாட்டு வீரர்களாக நம்மளோட ரச்சின் ரவீந்திரா அவருக்கான இடத்தை உறுதிப்படுத்திக்கிறார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கான எதிர்காலம் சிறப்பாக இருக்கு. அடுத்ததா 3வதா வழக்கம் போல ஷாண்டனர் இடம் எடுப்பார். பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல ஷாண்டனர் வெளியே தான் உட்கார வைப்பாங்க. ஏன்னா போன சீசன் அவருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்கல. தீக்ஷரா வந்த காரணத்தினால ஷாண்டனர் வெளியே உட்கார வச்சிருந்தாங்க. ஷாண்டனர் பெஞ்சில் உட்காந்துருந்தாரு. யாருக்கான காயம் ஏற்பட்டால் உள்ள வராரு. இந்த சீசன்ல அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னைய பொறுத்தவரை ஷாண்டனர் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு அட்டகாசமான பிளேயர். ஆனால் சிஎஸ்கே பயன்படுத்த மாட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 சீசன்ல சிஎஸ்கேல கலெக்ட் இருந்த நம்மள தீக்ஷராவும் இந்த சீசன்ல பெஞ்சில் உட்கார வைக்க போறாரு. ஏன்னா போன வாட்டி தீக்ஷரோட ஃபார்ம் அந்த அளவுக்குலாம் இப்போ ஒரு ஃபார்ம் அவுட்டா இருக்காரு. அந்த இடத்துல தான் உள்ள வராரு நம்மள டேரில் மிட்சல்.
பென் ஸ்டோக்ஸுக்கு மாற்று அச்சு பென் ஸ்டோக்ஸ் மாதிரியே தட்டி தூக்கிற சிங்கம் தான் டேரில் மிட்சல். சிஎஸ்கே 14 கோடி கொடுத்து எடுத்திருக்கு. 14 கோடி கொடுத்து எடுத்து அவர் பெஞ்சில் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனால் இவருக்கு 100% பிளேயிங்ல வாய்ப்பு கொடுக்க போறாங்க. நம்மளோட ஹெட் கோச் ஸ்டீவன் ஃபிளமிங் அதான் சொன்னாரு, டேரி மிட்சலோட சேவை எங்களுக்கு தேவைங்கிறனால தான் அவரை இவ்வளவு ரேட்டுக்கு நாங்கள் வாங்கிடுறோம். அவர் இப்போ ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டேரி மிட்சலுக்கு கட்டாயம் பிளேயிங் லெவலில் இடம் உறுதி. சிஎஸ்கே பிளேயிங் லெவலையும் கட்டாயம் அவர் நம்பர் 4ல இறங்கி விளையாடுவார். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு மிரட்டல் பேட்ஸ்மேன். அதாவது நம்ம ராய்டையும் நம்மளுடைய மொயின் அலியும் ஒரே வீரத்தில் பார்க்கணும், எப்படி பார்க்கலாமோ அப்படி ரெண்டோட விளையாட்டையும் ஒரே ஆள விளையாடுவார் நம்மள டேரி மிட்சல். கட்டாயம் டேரி மிட்சலுக்கான பிளேயிங் இடம் உறுதி. அடுத்ததால் நம்மளுடைய குட்டி மல்லிங்க பத்திரனாக்கு பிளேயிங் இடம் கிடைக்குமா இந்த சீசன்? ஏன்னா முஸ்தபிர் ரஹ்மான் உள்ள வந்திருக்காரு அப்படி சொல்லி பல செய்திகள் வந்திருக்கு. என்னையை பொறுத்தவரை சிஎஸ்கே ஒரு ஆஸ்தான வீரர், ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், இளம் வீரர் அது நம்மளுடைய மதிஷா பத்ரினா தான். அதனால மதிஷா பத்ரினாக்கு கட்டாயம் சிஎஸ்கே பிளேயிங் இடம் உறுதி. அவர் போன சீசன்ல செஞ்ச சம்பவத்தை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு போலங்கள ஒரு மிராக்கல் தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவரை என்ன முடியும் அந்த அளவுக்கு செஞ்சாரு. சிஎஸ்கே கேப்டன் நம்ம தலடோனு கூட நம்மளுடைய பத்ரினா வெகுவா பாராட்டினாரு. அதனால மதிஷா பத்ரினாக்கு சிஎஸ்கே பிளேயிங் இடம் உறுதி. அவர் தான் சிஎஸ்கே பெஸ்ட் டெத் பவுலரா இப்ப இருக்காரு. பிராவுக்கு அப்புறம் நம்ம சிஎஸ்கே தூண்ணே சொல்லலாம் பத்ரினாவை. அதனால இவருக்கு ஒரு பேக்கப், அதாவது இவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டாலோ இல்லை இவரால் விளையாட முடியாத சூழ்நிலை போனாலோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டுமே நம்மளோட முஸ்தபிர் ரஹ்மானுக்கு இடம் கிடைக்கும். அதனால பத்ரினா கட்டாயம் பிளேயிங்ல இருப்பாரு. என்னையை பொறுத்தவரை இந்த 2024 ஐபிஎல் சிஎஸ்கே பிளேயிங்ல இருக்க போற வீரர் யாருங்களா? டெவன் கான்வே, டேரில் மிட்சல், நம்மளுடைய ரச்சின் ரவீந்திரா, பத்ரினா, இவங்க 4 பேர் தான் சிஎஸ்கே பிளேயிங்ல இந்த சீசன்ல விளையாட போறாங்க 2024. ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.